நான் பார்வதி முன்னுக்கு வந்தா ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? என்ன கதையா இருக்குது? அதாவது பார்வதியை பொறுத்த வரைக்கும் தேவையான இடங்கள்ல உமன் கார்டு யூஸ் பண்ணுறது, தேவையான இடங்கள்ல விக்டிம் கார்டு யூஸ் பண்ணுறது, தேவையான இடங்களில் தன்னை ஒரு ஃபெமினிஸ்டாக காட்டிப்பது, தேவையான இடங்களில் தன்னை ஒரு ரிபலாக காட்டிப்பது, அதாவது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய கலரை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி தான் நம்ம பார்வதி அவர்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ப்ரோமோ, அதாவது பெஸ்ட்டு ஒஸ்ட்டுக்கான அந்த சூஸிங் நடக்கும்போது ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக பிரஜின் அவர்களுடைய பேரை பார்வதி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க பார்வதி. அதாவது நேத்திக்கு போயிட்டு நான் அவர்கிட்ட பேசுகிறதுக்காக அவருடைய தோளில் நான் இப்படி கையை வச்சேன். அப்போ இதை நேற்றுலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பிரஜின் மேலே நான் கையை வச்சேன், அவர் இப்படி தட்டி விட்டாரு அப்படின்னு சொல்லி. இப்படி தட்டி விடுறதுக்கு பதிலாக இப்படி தட்டி விட்டுருந்தா பார்வதிக்கு அது தப்பாக தெரிஞ்சிருக்காதோ என்னமோ. ஸோ இப்படி தட்டி விட்டாரு, அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. பிரஜன் அவர்கள் அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் நேற்று இருந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு என்கிட்ட இப்படி அவர் ஒரு ஸ்டைல் பண்ணி காட்டுறாரு. இப்படி மேலே கை வச்சது எனக்கு பிடிக்கல. ஏன்னா அவர் முட்டி போட்டு ஐயா தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே அக்காவும் வேணாம் தங்கச்சியும் வேணாம், எனக்கு யாரும் வேணாம். ஏன் அதை சொல்கிறார் அப்படின்னா, he know very well about பார்வதி எப்போ எப்படி பிளேட்டை மாற்றுவாங்க, வேர்ட்ஸ் எப்படி ட்விஸ்ட் பண்ணுவாங்க, எந்த நேரத்தில் எதை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்றது பிரஜின் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் வந்த உடனே கமருதீனுக்கு ஒரு வார்னிங்கை கொடுத்துருந்தார். ஆனால் அவன் அந்த புத்தி கெட்டவன் இன்னமும் பார்வதி பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி காலையில் உட்காந்து பார்வதி அழுகுறாங்க. பிக் பாஸ் இந்த 3 பேர்கிட்ட நல்லா பேசிட்டாராமா, தீபக், மஞ்சரி, பிரியங்கா. அவங்க ஈக்குவலாக வர முடியாது, அந்த 3 பேர்கிட்ட நல்லா பேசிட்டாரு. அந்த வாய்ஸில் எவ்வளோ ஒரு பவர் இருக்குல்ல, எப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. திவாகர் வந்தோடனே, அண்ணே உன் கூட எப்படி நான் கனெக்ட் ஆனேன்னு எனக்கு தெரியலையேன்னு, நீ உன்ன மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும், என்னதான் நமக்குள்ள பிரச்சனை வந்தாலும் நீ எனக்காக நிற்க. அவன் நான் தான் உனக்கு இருக்கல அப்புறம் என்ன அப்படின்னு அவரு ஒரு பக்கம் பேச. அதுக்கப்புறமா கமருதீன், நான் கோபத்தில் ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டேன், ஆனாலும் அவன் என்கிட்ட எதுவுமே நடக்காத மாதிரி பேசுகிறான் பார்த்தியா, அவனுக்காக என்னானாலும் நான் நிற்பனே அப்படின்னு ஒரு டைலாக காலையிலேருந்து விட்டுட்டு இருந்தாங்க அழுதுகிட்டு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் போயிட்டு யார் மேலே வேணாலும் கையை வச்சு பேசலாம், அது ஒரு பையனுக்கு தப்பாக தெரியக்கூடாது. நீங்கள் தப்பான இன்டென்ஷனில் கை வைக்கலை, நானும் அப்படி சொல்லலை. நீங்கள் தப்பான இன்டென்ஷனில் கை வச்சிங்க நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் யார் மேலே கை வச்சாலும் அதை அவங்க ஏற்றுக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு பையன் உங்கள் மேலே கை வச்சானா அது பேட் டச்சுன்னு நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ஷனை கொண்டு வருவீங்க, ஒரு ஃபேக்கான அலிகேஷனை கொண்டு வருவீங்க. பிரஜன் அவர்கள் அதை விரும்பாமல் இருந்திருக்கலாம், அதை அவர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா உங்களுடைய கேரக்டர் என்ன, உங்களுடைய நேச்சர் என்ன அப்படின்றது அவருக்கு தெரியுது. அதனால் அவர் தட்டி விட்டுருக்காரு. என்ன இதில் இப்போ தப்பு, எனக்கு புரியலையே. இது ஒரு காரணமா? ஏங்க நீங்கள் உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பையன் கை வச்சானா பேட் டச்சு, அது ஒரு பொண்ணு ஒரு பையன் மேலே கை வச்சா குட் டச்சுன்னு நம்ம எடுத்துக்கணுமா? எதுக்காக பிரஜன் எடுத்துக்கணும்? நீங்கள் ஒரு ஃபேக்கான அலிகேஷன் வச்சுருக்கீங்க. அதாவது இவங்க 2 பேருக்குள்ளே நடந்த அந்த ஒரு விஷயம் யாராலையுமே மன்னிக்க முடியாத ஒரு விஷயம். நீங்கள் அழகாக ஒரு பையன் மேலே ஒரு அலிகேஷனை வச்சு அவனை டார்கெட் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணி நீங்கள் அதன் மூலமாக ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணீங்க. அது வைல்ட் கார்டு வந்தவுடனே உடச்சி விட்டாங்க. அந்த ஒரு வன்மம் உங்களுக்கு மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது, இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு மேட்ரே கிடையாது. இது இப்போ பாருங்கள், ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க பாருங்கள். பார்வதி பிரஜின் இந்த மாதிரி மேன் ஹேண்டலிங் பண்ணுறாரு. நீ எதுக்கு போய் அவர் மேலே கையை வைக்கிற? ஏன் கை வச்சு தான் பேசணுமா? கை வைக்காமல் வாயில் பேசவே முடியாதா? எனக்கு புரியலையே இது. ஒன்றே இப்போ பார்வதியோடைய சப்போர்ட்டர்ஸ் வருவாங்க, அவன் மட்டும் அவன் வன்மத்தை கக்குவான். ஒரே கேள்வி தான் நான் கேட்குறேன். சரி, ஒரு பிரஜன் தட்டி விட்டது தப்பாகவே இருக்கட்டுமே, ஏன் கை வச்சு தான் பேசணுமா? கை வச்சு பேசுறது பார்வதியோட இஷ்டம். அவங்க எப்படி வேணாலும் அவங்களுடைய கருத்தை கன்வே பண்ணலாம். அப்படின்னா அதை எடுத்துக்கிறதும் ஏற்றுக்காமல் இருக்கிறதும் தட்டி விடுறதும் அவருடைய இஷ்டம்ல, பிரஜனுடைய இஷ்டம்ல. இப்போ புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியுதா? பிரஜன் அவர்கள்கிட்ட நேரடியாக மோத முடியல பார்வதியால். ஏன்னா
அவர் இப்போ இவங்க அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கும் பொழுது கனி அவர்கள் கேப்டனாக இருக்கும் பொழுது பார்வதி கிட்ட ஒரு விஷயத்த பேசுறதுக்காக வருவாங்க. பார்வதி நடந்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் அண்ணன்கிட்ட பேசிக்கோங்க, எங்கள் அண்ணன்கிட்ட பேசிக்கோங்க. இவங்க கனி வந்து பின்னாடியே வருவாங்க. நின்று பேசின பார்வதின்னு அவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்க முடியாது, நான் என்ன பிச்சைக்காரியா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. பிச்சைக்காரி அப்படின்ற அந்த வார்த்தை தேவையில்லாதது, பட் இருந்தாலும் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போது அன்னைக்கு இவங்க பண்ண விஷயம் இன்னைக்கு இவங்களுக்கு திருப்பி நடக்குது. அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்துக்கிட்டு மேடம் வந்து பிரஜன் கிட்ட போய் பேச மாட்டாங்களாமா. பிரஜனை கூப்பிட்றாங்க, பிரஜன் கொஞ்சம் இங்கே வர முடியுமா அப்படின்ட்டு. அவர் வந்து வரல. நீங்கள் நிற்கிற இடத்துலலாம் என்னால் வர முடியாது பார்வதி, உங்களுக்கு வேணும்னா கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு தொடச்சிக்கிட்டே அவர் நடந்துக்கிட்டே இருக்கிறாரு. சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறமா பார்வதி வந்து போய் சொல்லிட்டு வந்துட்டாங்க. பார்வதி வந்து கூப்பிட்டது அவர் வரணுன்ட்டு, ஆனால் அவர் வந்து பார்வதியை வர வச்சிட்டார். இது பார்வதிக்கு ஒரு நோஸ் கட்டு, பயங்கரமான மொக்கை. இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு மேடம் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, பிரஜன் அவர்கள் இப்படி தட்டி விட்டார். அவரை வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணும், ஒரு பொண்ணுக்கிட்ட மேன் ஹேண்ட்லிங் பண்ணுறாரு. இதுதான் இருக்கிறதுலையே கேவலமான புத்தி. ஒருத்தரோட நேராக மோத முடியாதுன்ற காரணத்தினால அவன் கேரக்டரை வச்சு ப்ளே பண்ணுறது. அவர் கிளியராக சொல்லிட்டார், எனக்கு அக்காவும் வேணாம், எனக்கு தங்கச்சியும் வேணாம். மேபி யாருன்னா சொல்லியிருப்பாங்க போல், உங்கள் தங்கச்சி மாதிரி தானே, அப்படி தானே கை வச்சுருப்பாங்க, நீங்கள் எதுக்கு அந்த மாதிரி பண்ணீங்கன்னு யாரா சொன்னாங்களான்னு தெரில. அவர் சொல்லிட்டார், எனக்கு யாரும் வேணாம் அப்படின்ட்டு. ஏங்க, ஒரு பையன்கிட்ட நீங்கள் லவ்னு சொல்லி பழகும்போது அது லவ்னு இல்லை, டேட்டிங் போகிற மாதிரி தான் பழகுறீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் போகிறீங்க, லிமிட் இல்லாமல் தான் பழகுறீங்க. இல்லைனா அவன் எதுக்கு வந்து கவர் போட்டு சாப்பிட்ணுன்னு எதுக்கு அவ்வளோ ஓப்பனாக அவன் ஏன் பேச போகிறான்? அந்த கான்வர்சேஷன் ஆரம்பித்ததே பார்வதி தான் முதல்ல, அது வந்து இவன் ஆரம்பிக்கலை. ஓகேவா? பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பார்வதி நல்லவங்களாயிட்டாங்க, பல பேருக்கு இப்போ நல்லவங்களாயிட்டாங்க. கமருதீன் தான் காமருதீன், அவன் அப்படி தான், அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் பார்வதி நல்லவங்களாயிட்டாங்க. இப்போ பார்வதி மேலே தப்பு கிடையாது. பார்வதி வந்து ஒரு ஃபீலிங்ஸில் பேசினாங்க, கமருதீன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டான். நீ போய் ஒரு பையன்கிட்ட ஒரு ஃபீலிங்ஸில் பேசும்பொழுது அந்த பையன் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்காமல் என்ன பண்ணுவான்? அப்போது நீங்கள் மியூச்சுவலாக பேசின ஒரு விஷயத்தையே நீங்கள் வந்து ஒரு தப்பான ஒரு அலிகேஷனை க்ரியேட் பண்ணி அவனோட கேரக்டரை கொச்சப்படுத்த நினைக்கும் பொழுது இதையும் நீங்கள் அந்த மாதிரி மாற்ற மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? ஏன் அவர் அதை பண்ணதில் என்ன தப்பு? அவருக்கு அது தப்பாக பட்டிருக்கு, அவர் தட்டி விட்டார். முதல்ல நம்ம ஏன் போய் கை வைக்கணும்? என்ன அவசியம் இருக்குது? அப்படி கை வச்சு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? சாண்ட்ரா கிட்ட கூட போய் நீங்கள் வாடி பொடின்னு தான் பேசுகிறீங்க, அவங்க எதுவுமே கேட்கலையே. அப்படி பேசாத, மரியாதையாக பேசு, வாடி பொடின்னு பேசாத, ஒன்று அக்கான்னு பேசு, இல்லை வாங்க போங்கன்னு பேசு, இல்லை பேரை சொல்லி கூப்பிடு அப்படின்லாம் அவங்க சொல்லலையே. எல்லாரும் எல்லாத்தையும் வந்து நீங்கள் பண்ணுறதை வந்து ஈஸியாக எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது மற்றவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்க மாட்டீங்களே. பார்வதிக்கு ஒன்று தப்புனா தப்பு, ஆனால் அந்த தப்பு மற்றவங்களுக்கு கரெக்டாக இருக்கணுமா அப்படின்ற கேள்வி தான் எனக்கு கொடுத்து. இப்போ எனக்கு ஏன்னு பேசினா பிடிக்காது, பேரை சொல்லி கூப்பிட்டா பிடிக்காது, வாடி பொடின்னு சொல்லி கூப்பிட்டா பிடிக்காது. ஆனால் நான் எல்லாத்தையும் பண்ணுவேன், மற்றவங்க எல்லாமே அதை நார்மலாக எடுத்துக்கணும். நான் சும்மா சொன்னேன், ஏங்க இது வந்து ஒரு இதுவாக சொல்கிறேங்க. ரொம்ப நடிக்கிறாங்க பார்வதி இந்த வாரம். பயங்கரமான ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒரு நல்ல பேர் எடுத்துடணும், ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணணும், ஒரு ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்வதி காட்டுறாங்க. இது உண்மை கிடையாது, இது உண்மையே கிடையாது. அடுத்த வாரம் அது மாறும். அடுத்த வாரம் பார்வதியுடைய ஒரிஜினல் கேரக்டர் வரும். இன்னைக்கு வந்து ஃபயர் விட்றவங்களும் அடுத்த வாரம் வந்து அதையும் ஃபயர் தான் விடுவாங்க. ஏன்னா ஒன்ஸ் ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னா அவங்க என்ன பண்ணாலும் நமக்கு வந்து பிடிக்கும், தப்பே பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் இப்போ பார்வதிக்கு பல பேர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் ப்ரோமோவில் நடக்கிற விஷயங்கள் இதுதான். நீங்களே சொல்லுங்கள், அவருக்கு பிடிக்கலன்றதை அவருடைய சாய்ஸ் தானே. இப்போ பார்வதி போய் கை வச்சவொடனே அமைதியாக இருக்கணும்னு அவருக்கு தோணலை. இப்போ மற்றவங்க அமைதியாக இருக்காங்க, இப்போ கமருதீன் அமைதியாக இருக்கான்னா அவனுக்கு அது தேவை, பிரஜனுக்கு அது தேவையில்லை. பிரஜன் வந்து அவருக்கு எங்கே கெட்ட பேர் வந்துட போதும் அவர் கான்ஷியஸாக இருக்கார். இப்படி தட்டி தான் உண்ணுமா, அதை வந்து கையெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல, அது கேள்வி. ஆனால் நீங்கள் போய் கை வச்சு பேச வேண்டிய அவசியம் கிடையாது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? இந்த ஒரு இப்போ மறுபடியும் பார்த்தீங்களா, கமருதீன் கிட்ட என்ன ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணாங்களோ இப்போ அதை பிரஜன் கிட்ட ட்ரை பண்ணுறாங்க பார்வதி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.